ஃபெங்கல் புயல், சைக்ளோன் ஃபெங்கலுடைய பாதிப்பு தமிழகத்துல ஒரு பெரிய அளவுல இருக்கு. ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே சென்னை மாநகரம் பாதிக்கும் பொழுது அதற்கு ஒரு ஊடக வெளிச்சமோ இல்ல அரசு இயந்திரத்தினுடைய பேச்சோ அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முறை பாதித்திருப்பதெல்லாம் கிராமப்புற பகுதிகள், விவசாய நல பகுதிகள். டெல்டா பகுதி வழக்கம் போல இந்த ஆண்டும் கூட பெரிய பாதிப்பு இருக்கு. மரக்காணம், விழுப்புரம், திருவண்ணாமலை, இந்த பகுதி எல்லாமே 8 ஆண்டுக்கு பிறகு வரலாறு காணாத அளவுக்கு மழை வெள்ளத்தால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக காலையிலிருந்து உப்பளம் பகுதி, மரக்காணம் பகுதியில் உப்பளத்தை பார்த்து கொண்டு வந்தோம். அதன் பிறகு நம்முடைய விவசாய நிலம், இறால் பண்ணைகள் எல்லா இடத்திலும் கூட பெரிய பாதிப்பு மக்கள் வந்து சுட்டி காட்டிட்டு வர்றாங்க. இங்க அரசு பள்ளியில சகோதர சகோதரிகள் யார் வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்திருக்கோ அவங்க எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அவர் நிவாரணப் பொருளையும் அளித்து விட்டு பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக முக்கிய காரணம் என்ன? ஒரு பக்கம் மாநில அரசு சொல்றாங்க வரலாறு காணாத மழை பெய்திருக்கு, 400 mm 500 mm எல்லாம் பெய்திருக்காங்க, 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கு, நாங்க என்ன செய்ய முடியும்? இது மாநில அரசுடைய. அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. மழை அதிகமா தான் பெய்யுது, எல்லா ஆண்டும் மழை அதிகமா தான் பெய்யுது. வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நேரத்துல பெய்ஞ்சிருக்கு. அதை நம்ம பாக்குறோம். இயல்பு வாழ்க்கை வந்து இதனால பெரும் பாதிப்புக்குள்ளாகுது. ஆனால முக்கியமான விஷயம் என்னன்னா, மழை பெய்தாலும் கூட தண்ணீர் வெளியே செல்லக்கூடிய பகுதி எல்லாம் இன்னைக்கு வந்து அரசு இயந்திரம், குறிப்பாக மாநில அரசு அதை தூர்வாரல. கால்வாய் வந்து அட்வான்ஸ் ஆகவே தூர்வாரி மழை பெஞ்சா கூட வெளியே போறதுக்கான அவுட்லெட் கெனால் சரி பண்ணல. குறிப்பாக இந்த பகுதிக்கு இது பொருந்தவில்லை என்றாலும் கூட பெரும்பாலும் இந்த முறை வெள்ள சேதம் எதற்காக அதிகமா இருக்குன்னா, சாத்தனூர் டேம் திறப்பு. இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒரு விதத்துல சொல்லலாம். சாத்தனூர் அணையை பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி காலையில 5000 கனஅடி 5000 கியூசெக் வாட்டர் உள்ள வருது. மத்தியானம் வரைக்கும் 5000 கியூசெக் தான் வருது. சாயங்காலம் மாநில அரசு சொல்றாங்க ஒரு 30,000 கனஅடி வரை நாங்கள் தண்ணீரை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி சாயங்காலம். டிசம்பர் 2ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணிக்கு 1,00,000 கனஅடி தண்ணி திறக்கிறாங்க. 4:30 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணி திறக்கிறாங்க. 1,68,000 கியூசெக். பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 2 o'clock காலையில 2 மணிக்கு நாங்க தண்ணீர் திறக்க போறோம், அது 1,00,000 கனஅடி திறக்க போறோம். 4 மணிக்கு 1,68,000 கனஅடி வரும் பொழுது எப்படி மக்கள் அங்கிருந்து தப்பிக்க முடியும்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 கிராமங்களுக்குள்ள தண்ணி போயிருக்கு. கிட்டத்தட்ட தென் தமிழ்நாடு, வட தமிழ்நாடு இந்த கம்யூனிகேஷனே கட் ஆயிருச்சு. ரோட்ல யாரும் போக முடியாது. விழுப்புரம் பகுதியில ஹைவேஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது அரசு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே, இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இது வருவதற்கு முன்பாகவே, மழை அதிகமாக வருவதற்கு முன்பாகவே கால்வாய் தூர்வாரல. குறிப்பாக அணையிலிருந்து, சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணியை ஒரே நேரத்துல அதிகமாக திறந்து விட்டிருக்கிறாங்க. மே 2023 மாநில அரசு, பொதுப்பணித்துறை குறிப்பாக 4 டேம்ல வந்து தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. சாத்தனூர் டேம் 1, பவானி சாகர் 1, அமராவதி 1. இன்னைக்கு சாத்தனூர் டேம் வந்து 119 அடி கொள்ளளவு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 20 அடிக்குள்ள வந்து சேரும் சகதியும் இருக்கு. ஸோ நெட்டு கொள்ளளவே பாத்தீங்கன்னா 100 அடி கீழே. ஸோ தூர்வாருவதே கிடையாது. மாநில அரசு தன்னுடைய சொந்த அறிக்கையை கூட கணக்கில் எடுக்கல, தன்னோட சொந்த அறிக்கையின் மீதும் கூட அக்கறை செலுத்தல. அதனால் தமிழகம் முழுவதுமே இந்த பிரச்சனை. ஒரு சாதாரண மழை வந்தாலே தாங்க முடியாத நிலைமை. ஒரு பக்கம் சென்னைக்குள்ள மட்டும் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க, பாருங்க தண்ணி வரல. சென்னைக்கு பெய்திருக்கக்கூடிய மழை 120 மில்லிமீட்டரை விட குறைவு. 300 mm பெஞ்ச மழை போன வருஷம். இந்த வருஷம் 120 mm விட குறைவு. சென்னைக்கு மிக மிக குறைவான மழை. அதனால் மாநில அரசு தன்னுடைய டிஐபிஆர்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஊடகத்திற்கெல்லாம் செய்தி சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய முக்கிய வேலையே உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாங்க அந்த போட்டோ எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் இன்னைக்கு டிஐபிஆர் செய்தி தொடர்பு துறையினுடைய முக்கிய வேலையாக இருக்குதோ தவிர, இங்க வந்து இந்த அளவுக்கு சேதமாயிருக்கு, மக்களுக்கு வந்து குடி தண்ணீர் பிரச்சனை இருக்கு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கு, இதையெல்லாம் அவங்க கணக்குல காட்டுறதில்லை. முதலமைச்சரும் கூட ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றாங்க, கிராமப்புற பகுதிக்கு வராம இருக்கிறாங்க, அமைச்சர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் முக்கியமான அரசு அதிகாரிகளை கிராமப்புறத்துக்கு வராம நகர்ப்புறத்தில் நோக்கி போறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வந்திருப்பதற்கான முக்கிய நோக்கம், இது மாநில அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும், இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல மத்திய அரசு மேல பழி போடுவாங்க, நாங்க பணம் கேட்டோம் பணம் கொடுக்கல அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு ஆண்டும்
மாநில அரசு கணக்கு போட்டு இவ்வளவு பணம் வேணும்னு கேட்கறாங்க, மத்திய அரசுடைய குழு வந்து பாக்குறாங்க, பரிந்துரை நடக்கும். அதன் பிறகு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ மத்திய அரசு கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநில அரசு விவசாயத்திற்கு குறிப்பாக இந்த கெனால் சிஸ்டத்துல தூர்வாருவதற்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? இது செய்யாத வரை இந்த ஆண்டு நடந்திருப்பது அடுத்த ஆண்டும் நடக்கும். அதனால் இந்த ஆண்டு விழித்துக் கொண்டு என்னென்ன சேதம்லாம் நடந்திருக்கோ அதை முன்ஜாக்கிரதையாக அரசு செய்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதனாலதான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போறோம். நாளை நானும் டெல்லி செல்ல இருக்கின்றேன். நம்முடைய மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் கவனத்துக்கு அதை கொண்டு போக போறோம். இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நமக்கு சைக்ளோனா வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரெடிக்ஷன் இன்னும் நிறைய தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு வட மாவட்டங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி அப்படின்றதெல்லாம் ரொம்ப டிசாஸ்டிங்கா இருக்கு. இந்த ஃபெங்கல் சைக்ளோன் மற்ற சைக்ளோனை பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு சைக்ளோன். காரணம் இதனுடைய இன்டென்சிட்டி. கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி அல்லது இந்த பகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, விழுப்புரம், மரக்காணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில் நம்முடைய சகோதரர் சொன்னது போல இன்டென்சிட்டி எல்லா இடத்திலும் கூட மெதுவா நகர்ந்திருக்கு, ரொம்ப நேரம் தங்கி இருக்கு, கிட்டத்தட்ட பெரும் மழையை கொடுத்திருக்கு. இது எல்லா இடத்திலும் கூட. ஒரு பக்கம் ஃபோர்காஸ்டிங் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. புதிய புதிய சேட்டலைட் லான்ச் பண்றாங்க. சமீபத்தில் கூட எலன் மஸ்க் அவங்க சேட்டலைட்ல லான்ச் பண்ணது கூட வெதர் அட்வான்ஸ் ஃபோர்காஸ்டிங்காக. ஒரு பக்கம் நம்முடைய நாடுகள் அதிகமாக நம்முடைய செயற்கைக்கோள்களை ஏவிக்கிட்டே இருக்கும், இன்னும் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அதே நேரத்துல என்னதான் நம்ம அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணி மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் கூட இன்னைக்கு மாநில அரசு சொல்றாங்க நாங்க 5 முறை அலர்ட் கொடுத்தோம். 5 முறை அலர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேப்பர்ல கொடுக்குறாங்க. அது அலர்ட் கிடையாதுங்க. அலர்ட் கீழே வந்தீங்களா, தண்டோரா போட்டீங்களா, உள்ளூருக்குள்ள சொன்னீங்களா, விஏஓ மூலமா சொன்னீங்களா, ஸ்கூல்ல மீட்டிங் போட்டு சொன்னீங்களா, இது அலர்ட்டுங்க. அதனால டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு காகிதம் மூலமாக, பேப்பர் மூலமாக இன்டர் டிபார்ட்மெண்டல் அலர்ட் மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர அது மக்களுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு இல்லை. உதாரணத்திற்கு நம்ம சாத்தனூர் அணையை பத்தி பேசுறோம். 5000 கியூசெக் எங்க இருக்குதுங்க? 1,68,000 கனஅடி எங்க இருக்கு? அதுவும் ஒரு நாள்ல. இது முதல்லயே சொன்னாங்கன்னா மக்கள் வந்து ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க, ஆடு மாடுகள்லாம் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நிப்பாட்டி வச்சிருவாங்க. அதனால நீங்க சொல்றதே காலையில் 2 மணிக்கு 4:30 மணிக்கு திறந்து விடும் பொழுது மக்கள் 2 ஆண்டு 3 ஆண்டு சம்பாதித்த எல்லாமே ஒரு மலைக்கு போச்சுன்னா திரும்ப 3 ஆண்டு சம்பாதிப்பாங்க, மறுபடியும் அடுத்த மலை. அதனால் சகோதரர் கேட்பது போல ஒரு பக்கம் துல்லியமாக அக்யூரேட்டான ஃபோர்காஸ்டிங் வரணும், வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த ஃபோர்காஸ்டிங் இன்ஃபர்மேஷனை மாநில அரசு எப்படி பயன்படுத்துறாங்க, அது சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.